போட்டுக்கிறோம். மண் போட்டுட்டு நான் கொஞ்சம் பேப்பரு என்னென்ன இருக்கோ அதை இதில் போட்டுருவேங்க, பிளாஸ்டிக் தவிர. இங்கே பாருங்கள், பட்டர் பீன்ஸ் காரம் தோலுங்க, முட்டை ஓடு, வெங்காயத்தோல் அந்த மாதிரி போடுறேன். இதை பாருங்கள், வெங்காயத்தோல் எல்லாம் போட்டுக்கலாம், பூண்டு தோல் என்னென்ன இருக்கோ. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி மண் போடுறோம். இதை பாருங்கள், தோட்டத்து மண் தான், வேறு எந்த மண்ணுமே ஸ்பெஷலாக இல்லைங்க. அப்படி நம்ம முக்கால்வாசி அளவு நம்ம ரெப்பிக்கலாம். அப்படி இதிலே மக்கிடுங்க. அப்படியே போட்டு இப்படி மண்ணை போட்டுருங்க. மண் குச்சி என்ன இருக்கோ பாருங்கள், காஞ்ச இலை கூட போட்டுக்கலாம், நம்ம தோட்டத்து இலை இப்படி போட்டுக்கோங்க. இப்படி நம்ம ரெப்பிக்கலாம். இந்த மாதிரி முக்கால் அளவுக்கு ரெப்பிட்டு நம்ம இப்போது இதுக்கு மேலே மண்ணை போட்டுருங்க. இப்போ இந்த தக்காளி விதையை இங்கே புழிஞ்சு விட்றேன். எல்லாத்துலேயும் தக்காளி விதை. இப்போ மண் நம்ம தூவிடல, தக்காளி விதை போட்டாச்சு. நான் அடுத்த ஸ்டேட்டஸு பார்க்கலாம், எப்படி முளைச்சிருக்குன்றதை ஃபுல்லாக நம்ம தூவிடுறோம். இந்த பாருங்கள், ஃபுல்லாக தூவிட்டோமா. இப்போ நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே மண் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு அடுத்த ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். உப்புத்தன்மை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த தர்மாக்கோலில் தாங்க வச்சுருக்கேன். பாருங்கள், தக்காளி போட்டது பாருங்கள், எவ்வளோ பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. 0% இதில் போட்டது.